அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷால்லா இனி வரக்கூடிய காலங்களில் தினமும் ஒரு மசாயில்ங்கிற என்ன ஒரு புதிய கான்செப்டோட உங்களுக்கு மத்தியில் நிறைய கேள்விகள் இருக்கும்ல, கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி வீடியோ போடலான் இருக்கேன். இன்ஷால்லா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உண்டான கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம வாகனத்தில் போயிட்டு இருக்கோம், ஒரு பஸ்ஸில் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், தொழுகிறோம். எப்படி கிப்லாவுடைய திசையை முன்னோக்கி தொழணும்? சில பேர் வாகனம் போற ரூட்டு தான் கிப்லாவா முன்னோக்கி தொழணும்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன பதில்? இப்போ நீங்க ஒரு பஸ்ஸில் போறீங்க, ஒரு ட்ரெயினில் போறீங்க, ஒரு ஃபர்லான தொழுகை தொழுகிறீங்க. அந்த தொழுறதுக்கு முன்னாடி கிப்லாவினுடைய திசையை நீங்க எதுன்னு உறுதிப்படுத்தணும். திசை காட்டி மூலியமோ அது மக்களிடம் கேட்டோ இல்ல சூரியனுடைய திசையை வச்சு இது கிப்லாங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இது எல்லாம் பண்ணியும் உங்களாட்டி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கே ஒரு யூகம் இருக்கும், இதுதான் கிப்லா திசையா இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க அதை உறுதிப்படுத்திட்டு தக்பீரை கட்டி அந்த திசையை நோக்கி தொழணும். இது ஃபர்லான தொழுகை இல்லை. இதுவே நீங்க நஃபிலான தொழுகைகள் தொழுகிறீங்க, தக்பீர் தஹ்ரீமா கட்டும் போது மட்டும் நீங்க கிப்லாவினுடைய திசையை முன்னோக்கினா போதும். மற்ற நேரத்தில் நீங்க நார்மலா உட்காந்து தொழுவலாம். இது நஃபிலான தொழுகை மட்டும். இது ரெண்டுத்திலையுமே நீங்க தக்பீர் கட்டி கிப்லாவை முன்னோக்கி தொழும் போது அதற்கு பிறகு வாகனம் எந்த ரூட்ல போதோ அது பாட்டுன்னு அந்த ரூட்ல நீங்க தொழுவுங்க. நீங்க ஒவ்வொரு இதுலையும் திரும்பிட்டுலாம் இருக்க தேவையில்லை. இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்த ஃபத்வா, சட்டம். இன்ஷால்லா இது போல தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலாக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பை தந்தருள்வானாக.